ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் ஹிட்மேன் பிளட் மணி சீரிஸை கம்ப்ளீட் வாத்ரூவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் வாத்ரூவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ப்ரீவியஸ் எபிசோட் வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்லை ஸ்பெசிஃபிக் மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மிஷினையும் ஒரு பார்ட்டாக தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் போய் எந்த பார்ட் வேணுமோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில்லியில் நடந்த 2 பேரோட மர்டரை வந்து ஒரு கில்லர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, இது மிஸ்டர் 47 தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பால்டி கில்லர் க்ளோன் அப்படின்ற மித்தை நீங்கள் நம்புறீங்களா? அது உங்கள் FBI ஏஜென்ட்ஸ் கூட அவன் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, டெல்காடோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன். அவனை வந்து அவன் இடத்துலையே போய் போட்டதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அதை சாதா பீப்புளால் பண்ண முடியாது. அப்போனா கண்டிப்பாக மிஸ்டர் 47 தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு மெத்து, அந்த மெத்தை நீங்கள் இன்னும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கேஸை வந்து அட்டென்ஷன் கொடுத்து நடத்தி போனோம். அப்போ வந்து எங்களுக்கு இந்த ஆப்ரா இன்சிடென்ட் மூலயமா தான் இந்த கேஸ் மேலே எங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, க்யூரியாசிட்டியை கிளப்புச்சு இந்த கேஸு. அதனால அந்த கேஸ் மேலே நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம். அதை பற்றின கேஸ் ஸ்டடி உங்களுக்கு இருக்குது, அந்த ஆப்ரா இன்சிடெண்ட்டை பற்றி நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்க, அப்படியே பாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. March 17, 2004 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா கதையை எப்படி நவுத்துறாங்கன்ட்டு. இவன் ஒரு கில்லர் க்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இவனை மித்தாவே தான் நினைக்கிறாங்க. பட் அந்த FBI ஏஜென்ட்டோட ஹெட்டு மட்டும் இவன் மித்து கிடையாது, இவன் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டும் அவரும் வந்து சேர்ந்து இந்த ஆப்ரா இன்சிடெண்ட் மூலயமா தான் இவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த மிஷனுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த FBI ஏஜென்ட் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ரா இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க சொல்கிறாங்கல்ல, அது எப்படி நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த பாஸ்ட்டில் காட்டுறாங்க. அவன் எக்ஸிக்யூட் பண்ணது எப்படி அப்படின்றத தான் இங்கே பாஸ்ட்டில் காட்டுறாங்க. இந்த பாருங்கள், அவன் மிஷின் எடுக்க போகிறான். ஒரு மிஷின் எடுக்கும் போதும் பாருங்களேன், அவனுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து அவனோட மிஷினோட இது வருது பாருங்கள், அந்த சிப்பு. இப்போ பாருங்கள், புக்குக்குள்ளே இருந்து அந்த சிப்பை எடுத்து அவன் இங்கே அவனோட மிஷின் டார்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறான். வாங்க அடுத்து இந்த டார்கெட் யாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஆல்வரடோ டி ஆல்வேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லணுமா. அவன் வந்து ஒரு நாடகக்காரங்க, அவன் வந்து நாடகம் போடுறவன். அவனை ஃபஸ்ட்டு கொல்லணும். அவன் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் பர்சன். அவனோட ஃப்ரெண்டு வந்து ரிச்சர்ட் டெலஹண்ட் அப்படின்ற பர்சன் வந்து இவன் நாடகம் போடுறத பார்க்குறதுக்காக வரான். ஸோ அதனால் இந்த நாடகம்லாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ரா அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டலில் தான் நடக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் போய் இவங்க கார்ட்ஸுக்கெல்லாம் மத்தியில் போய் நம்ம அவனை கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இவன் நாடகத்தை பார்க்க வந்த அந்த ரிச்சர்ட் டெலஹண்ட்டையும் கொல்லணும், அதே நேரத்தில் அந்த நாடகத்தை போடுற ஆல்வரோ டி ஆல்வேடையும் கொல்லணும் அப்படின்றது தான் வந்து இந்த மிஷினோட டார்கெட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆப்ரா விட்டு எஸ்கேப் ஆயிடணுங்க. இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியே. ஸோ இப்போ நம்ம இந்த மிஷினை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா, நம்ம பழைய மாதிரி அசாசினேட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். போன மிஷினே வந்து நமக்கு ஹூட்லூம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் ரேட்டிங் வந்துருச்சு நமக்கு. ஸோ ஆனால் இந்த வாட்டி நம்ம அப்படி விடக்கூடாது, ஹிட்மேன் ரேட்டிங் வாங்காமல் விடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கன்ஸும் எடுத்துக்கிட்டேன், கன்சீலபிள் வெப்பன் சாதா கன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து SMG டாக்டிக்கல் எடுத்துக்கிட்டேன். ஹெவி வெப்பன் நமக்கு தேவையே இல்லை, சொல்லப்போனால் எந்த கன்னுமே தேவைப்படாது இந்த மிஷினுக்கும். நம்ம வந்து அசாசினேட் பண்ணி தான் முடிக்க போகிறோம் இந்த மிஷினையும். ஸோ வாங்க நம்ம மிஷினை எப்படி முடிக்கிறோன்றதை பார்ப்போம். கர்டைன்ஸ் டவுன் அப்படின்றது தான் இந்த மிஷினோட நேமு. ஓகேங்க, மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிஷின் ஸ்டார்ட் ஆனது நம்ம ஹோட்டல் வெளியில் நிற்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போகணும். ஹோட்டல் உள்ளே போயிட்டு நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டை போய் பேசுங்க. அது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரிய வரும். பாருங்கள், அந்த ரிசப்ஷனிஸ்ட் நடந்து நம்மக்கிட்ட வருவான். வந்த உடனே இப்போ அவன்கிட்ட சேட் பண்ணோம் நம்ம. Here is your jacket, sir. இதுக்கு தாங்க, இதுக்காக தான் அவன்கிட்ட நான் பேச சொன்னேன். Don't you want the jacket, sir? No, just needed something from one of the pockets. I'll pick it up later. திரும்பவும் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பேசுங்க. What's going on here? They rehearsed for Milan, but there is also much construction. Very busy. I'm sorry it's not a more lovely experience. திரும்பவுமே அவன்கிட்ட நம்ம பேசணுங்க. நம்ம எதுக்கு அவன்கிட்ட திரும்ப பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். But it's an open rehearsal. Bien sûr. We have many guests all the time. You talk English?
Today we have American ambassador to the Vatican. He watch from second floor lodge. He come all the time. இப்போ எதுக்காக இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா, ஒருத்தன் இங்கே சைடில் நின்றுட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தால, அவனோட ட்ரெஸ்ஸை நான் பிடுங்கணும் அவன்கிட்டருந்து. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, ஃபைபர் ஒயரை போட்டு இவனை நான் கதம் பண்ணிடுறேன். கதம் பண்ணி ஆஹா சஸ்பீஷியஸ் ஆகுது. ஓகேங்க, செத்துட்டான். இப்போ இவன் ட்ரெஸ்ஸை நான் டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிறேன். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பேச சொன்னேன் நான். ஓகேங்க, அவன் ட்ரெஸ்ஸை நான் பிக்கப் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இவனை ட்ராக் பண்ணி அவன் பாடியை வந்து அந்த லெட்டில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் நம்ம சும்மா ரொம்ப நேரம் நின்றுருந்தா கூட சஸ்பீஷியஸ் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டை நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே அப்படி டைமை ஓட்டினேன். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரியும் தெரியக்கூடாது, நமக்கு டென்ஷன் மீட்டர் அதிகமாகிடும். ஓகே, இப்போ நான் அப்படியே வெளியே போயிடுறேன். வெளியே போயிட்டு நான் போகிற ரூட்லேயே போங்க. ஏன்னா இந்த ஹோட்டலில் ஏகப்பட்ட பாதைகள் இருக்கும், ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னால் பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால. ஸோ அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஹோட்டலு. சுற்றிலும் கார்ட்ஸும் இருப்பானுங்க. இந்த பாருங்கள், போலீஸ்காரங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ சுற்றிலும் கார்ட்ஸும் இருப்பானுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, நிறைய ஒர்க்கு போகும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால நிறையா ரொம்ப பிஸியாக இருக்கும். அது இல்லாமல் ரூட்டும் இங்கே நிறையா போகுங்க. நான் போகிற ரூட்லேயே இந்த மாதிரியே போங்க. இப்படி இறங்குனதுக்கப்புறமேட்டு இந்த டோரை திறந்துக்கோங்க. டோரை திறந்தோடனே இப்போ ஒரு ரூட் வரும் பாருங்கள். ஓகே, நவுறான். ஓகே, இந்த ரூட் வந்துருச்சா. இப்போ வந்தோடனே என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு டோர் போகுதா, இங்கே தான் நினைக்கிறேன் இந்த டோரு. ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டோர் வழியாக போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இது கரெக்டான ரூட்டு தானா என்னன்னு தெரியலையே. இல்லை இதான் இந்த ரூட்டு தான். ஓகே இதுதான். இதில் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறிக்கோங்க. இதில் ஏறி இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இந்த கர்டைன் வருதா, இதை நவுத்திட்டு அந்த டோரை டக்குன்னு திறந்து டக்குன்னு ஓடிடுங்க. ஏன்னா வந்து எந்த கார்ட்ஸும் வந்து நம்மளை கவனிக்க மாட்டாங்க. பட் ரொம்ப நேரம் நம்ம நின்றுருந்தோம்னா இந்த இடத்துல டென்ஷன் மீட்டர் அதிகமாகிடும். ஸோ டக்குன்னு ஏறிடுங்க. இந்த படிக்கட்டு மாதிரி வருதா, இதில் ஏறி அப்படியே போய்கிட்டே இருங்க. அது அப்படியே பெரிய படிக்கட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ ஏறிக்கிட்டே இருங்க. ஏறி நீங்கள் மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடம் வரும். அங்கே வந்துட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேனோ அது மாதிரி செய்யுங்க. அங்கே ஒரு கார்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். நம்ம அப்படியே அவனை கண்டுக்காமல் அப்படியே இந்த டோரை திறந்து உள்ளே போயிடலாம். இது எங்கே வந்துடுதுன்னா, அந்த நாடகம் போடுறான்ல அந்த நாடகக்காரன், அவனோட இடத்துக்கு மேலே வந்துடுது. ஸோ இது நான் இந்த இடத்துல பாம்பை ப்ளேஸ் பண்ணிட்டேன். எதுக்கு ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். வாங்க, திரும்பவும் இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிடுவோம். அந்த கார்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே நவுந்து போகிறான். என்ன பண்ணிகிட்டு இருந்தான், லைட்டு செட்டப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம். சரி ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே இறங்கி போயிடலாம். இந்த வழியாக வெறுன்னு இறங்கிடலாம். இறங்கிட்டு ரொம்ப நேரம் அந்த இது மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நிற்காதீங்க. இப்போ இறங்கி டோரை திறந்த உடனே திரும்பவும் நம்மளோட பழைய பிளேஸுக்கே போயிடணும். நம்ம ரொம்ப நேரம் அங்கே நின்றுருந்தோம்னா நம்மளை கதம் பண்ணிடுவானுங்க. ஓகே, டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் போகிற டோர்லேயே திறந்து போங்க, வேறு எந்த டோரையும் திறந்து போவாங்க, ரூட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த எக்ஸிட்னு இருக்கா, இதை திறந்து அந்த கர்டைன் வழியாக தானே வந்தோம், அதை நவுத்திட்டு போயிருங்க. அந்த பாருங்கள், அந்த ட்ராமா நடக்குது பார்த்தீங்களா சைடில், அதில் அந்த செத்து போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான்ல, அவனை தான் நம்ம கொல்லணும். பார்த்துக்கோங்க, அந்த ட்ராமாவை தான் திரும்ப நடித்து காமிச்சிட்டே இருப்பானுங்க. ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு. இந்த டோரை திறந்துப்போம். திறக்க மாட்டேது. நவுந்தா தான் திறக்குமா. ஓகே, நவுந்துட்டேன், திறந்துருச்சு. ஓகேங்க, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எலிவேட்டர் மாதிரி இருக்கா, இது மேலே அப்படியே பிடிச்சி ஏறுங்க. அந்த கைத்தட்டுறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரிச்சர்ட் டெலஹண்ட்டு, அவன் ஃப்ரெண்டு, அந்த கதையை பார்க்க வந்தவன். ஓகேங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. திரும்பவும் போடுவானுங்க அந்த ட்ராமாவை. அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனுங்க எங்கே ஆஹாஹாஹா தெரியாதரமாக இங்கே வந்துட்டேங்க. அவன் இறங்கிட்டாங்க. இறங்காதடா, டே ஏறு. ஓகே ஏறிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், சைடில் வந்து இப்படி நின்றுக்கலாம். பொசிஷனில் லைட்டாக நின்றுப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், அவன்கிட்ட அந்த கோட்லேருந்து வாங்கினேன்ல, அந்த கோட் சூட்லேருந்து வாங்கின கன்னை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கன்னை வச்சு நான் ரெடியாக இருக்கேன். அந்த பாருங்கள், திரும்பவும் அந்த ட்ராமாவை போடுறதுக்காக வந்து நிற்கிறானுங்க. அந்த அவன் மேலே நான் எய்ம் வச்சுக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக நவுந்து போடுன்னு நினைக்கிறேன். நவுந்து இப்படி வந்துக்கிறேன், அப்போ தான் எய்ம் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டோரி படி அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த ஹீரோவை, இந்த கட்டு போட்டு வச்சுருக்க ஹீரோவை வந்து கொல்லுவானுங்க, சுடுவானுங்க. அவன் சுடுற டைமிங்லேயே நம்மளும் சுட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த டைமிங் மேட்ச் ஆயிரும். ஸோ அதனால் அவன் சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவன் சுடுற மாதிரி கன்னை தூக்கி ஷூட் பண்ணுவான். அவன் சும்மா டம்மி துப்பாக்கி தான், நம்மளது வந்து ஒரிஜினல் துப்பாக்கி. ஸோ சுட்டோன்னே யார் சுட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகி அவன் தான் சுட்டான்னு அவனை துரத்துவானுங்க. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்கும். இருங்க, அப்படியே எய்ம் பண்ணி ரெடியாக இருங்க. இப்போ அவன் அந்த டைலாகை சொல்லி முடிச்சுட்டு கன்னை கையில் எடுப்பான். எடுத்து அவனை நோக்கி நிற்பான். அவன் சுடுற சாக்குலேயே நீங்களும் சுட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கன்னை எடுத்துட்டாங்க கரெக்டாக. இப்போ நம்மளும் சுடணும், அவ்வளோதான். ஒரு சுட்டேன், எதுக்கும் சுட்டுறான், இன்னொரு சுட்டுட்டேங்க. ஓகே, 2 வாட்டி ஷூட் பண்ணிட்டேன் நான் அவனை. ஒன்றும் பிரச்சனையாகாதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அவன் செத்துட்டான். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் காலி ஆகிடுச்சு, அவன் செத்துட்டான். இப்போ மேலேருந்து அந்த டெலஹண்ட், அந்த ரிச்சர்ட் டெலஹண்ட்ன்றவன் ஓடி வருவான். நான் அதுக்குள்ளே நான் வந்து இதை எடுத்துக்கிறேங்க, டெட்டனேட்டர் எடுத்துக்கிறேன் கையில். டெட்டனேட்டர் எடுத்துக்கிட்டு எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, இப்போ அந்த ரிச்சர்ட் டெலஹண்ட் ஓடி வரும்போது அவன் உழுவான் ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவன் உளுந்த போது எந்திரிச்சு அவன் திரும்ப ஓட போகும்போது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண பாம்பு வெடித்து அந்த ஏதோ ஒன்று, அது என்னதுங்க, அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும், அது அப்படியே அவன் மேலே வந்து உளுந்து அவன் காலியாகிடுவான். அதுக்காக தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தேன் மேலே பாம்பை. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த ஆள் செத்துட்டான், அது ஆக்டிங் கிடையாது, அவன் செத்துட்டான் அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அந்த ரிச்சர்ட் டெலஹண்ட்னு ஓடி வரான். இப்போ இவனும் ஓடிட்டான். அந்த காட்ஸ் அவனை பிடிச்சிருவானுங்க, அவன் தான் சுட்டுட்டு கொண்டுட்டான்ட்டு. இப்போ அந்த ரிச்சர்ட் டெலஹண்ட் ஓடி வரான் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல உளுந்துட்டானா. இப்போ வந்து நான் கரெக்டாக பாம்பை வெடிக்க வச்சிட்றேன். இப்போ கரெக்டாக அவன் மேலே வந்து விழுந்துருச்சு, அவ்வளோதான், செத்துட்டான். 2 பேருமே காலி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஹோட்டலை விட்டு தாண்டி போகிறது மட்டும்தான் வேலை. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா கார்ட்ஸும் தேடிட்டு இருப்பானுங்க யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நம்ம வந்து நேக்காக வேலையை முடிச்சுட்டு எங்கேயுமே ரொம்ப நேரம் நிற்காமல் நம்ம இடத்துக்கு அப்படியே ஓடிட வேண்டியதான். வாங்க இந்த டோர் வழியாகவே ஓடிடலாம், எக்ஸிட் கொடுத்து. ஓகே, டக்கு நான் டெட்டனேட்டர் உள்ளே வச்சுக்கிட்டேன். அப்படியே நான் வந்து இந்த வழியாகவே அப்படியே தப்பிச்சிட்றேன், இந்த படிக்கட்டு வழியாக போய் நான் அந்த எக்ஸிட்டுக்கு போகணும். இப்போ என்னன்னா, நான் எங்கே இந்த பார்த்திங்களா அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன், அவனே பாருங்கள் ஒரு சஸ்பீஷியஸாக பார்க்குறான். ஸோ அதனால் நமக்கு எல்லாருமே இப்போ சஸ்பீஷியஸாக இருப்பானுங்க. நம்ம வந்து எங்கேயுமே நின்றக்கூடாது, டக்குன்னு நம்ம போயிடணும். அதே மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கேம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில். சரி ஓகேங்க, இப்போ நம்மளோட கோட் சூட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் டோரை. யாரும் நம்ம கோட் சூட் மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, நான் எக்யூப் பண்ணிக்கிறேன் கோட் சூட்டை. அப்படியே இப்போ நான் வெளியில் போயிட்டேன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வாட்டி நம்ம ஒரு விட்னஸ் கூட இல்லாமல் இந்த மிஷினை முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நமக்கு ஹிட்மேன் ரேட்டிங் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எஸ்கேப் கொடுத்துடலாம். யாருங்க இந்த பர்சனு நம்மளே ஃபாலோ பண்ணுறான்? ஒருவேளை அந்த FBI ஏஜென்ட்டோட ஹெட்டாக இருப்பாரோ? ஓகேங்க, நமக்கு வந்து டோட்டல் கில்ஸ் வந்து 1 தான். ஏன்னா வந்து ஒருத்தனை தான் நம்ம கண்ணால் சுட்டு காலி பண்ணோம், மற்றவனை வந்து அந்த கிளாஸ் வந்து மேலே விழுந்து தானே செத்தான். ஸோ அதனால் ஓகே, விட்னஸும் 0, கார்டான் கேமராவும் இல்லை, அது வரைக்கும் சூப்பரு. நமக்கு வந்து வைலன்ஸ் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் பாருங்கள், ஹிட்மேன் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. இதுதாங்க அசாசினேட் பண்ணி நம்ம ரொம்ப பொறுமையாக இது பண்ணி முடித்தனால நமக்கு ஹிட்மேன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, மிஷின் ரேட்டிங் ஹிட்மேன். போன எபிசோட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஹிட்மேன் ரேட்டிங் எடுக்கணுன்ட்டு. இந்த வாட்டி நம்ம எடுத்தாச்சு ஹிட்மேன் ரேட்டிங்கு. இது வரைக்கும் அடுத்து இருக்கிற எல்லா எபிசோட்ஸ்லையும் நம்ம வந்து ஹிட்மேன் ரேட்டிங் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த நியூஸ் பேப்பர்லேயும் போட்டாங்க, ஹிட்மேன் வாண்டட் பை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்வெரோ டி அவேட் கில்டு, போலீஸ் சஸ்பெக்ட் பிளட் மணி இஸ் இன்வால்வ் அப்படின்ட்டு வழக்கம் போல தாங்க. அதே மாதிரி தான் போட்டுட்டானுங்க நியூஸ் பேப்பரில். ஓகேங்க, நம்ம இந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிஷினை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எடுக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.